அண்மை செய்தி. நாமக்கல் குமரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி நூற்றாண்டு விழாவில் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். விஷப்பூச்சி கடித்து சிறுமி பலியாகியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். தனியார் கல்யாண மண்டபத்தில் ஒத்திகை நிகழ்ச்சியின் போது விஷப்பூச்சி கடித்து சிறுமி ஒருவர் பலியாகியுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ். விவரம். அடுத்த குமரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று பள்ளி நூற்றாண்டு விழா நடைபெறவுள்ள நிலையில் கலை நிகழ்ச்சியை பங்கேற்பதற்காக நேற்று பள்ளியின் சார்பில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் 3ஆம் வகுப்பு மாணவி ரக்ஷிதா மயக்கத்தில் உள்ளதாகவும் உடலில் கடிப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எண்பத்தியில் கவுண்டமலை நிலையில் மாதேஸ்வரம் முத்துக்கணி தொழிலாளர் இவர் தனலட்சுமி இவர்களுக்கு 2வது தொழிலாளர் ரக்ஷிதா உள்ளார். இன்று பள்ளி நூற்றாண்டு விழா முன்னிட்டு நேற்று காலை 11:30 மணி அளவில் தனியார் பள்ளியின் அருகில் உள்ள தனியார் கல்யாண மண்டபத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஒத்திகை செய்து கொண்டிருந்த போது தலையில் பூச்சி கடிப்பதாக கூறி முதலுதவியானது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்ட போது ஆபத்தான நிலையில் இருந்த நிலையில் நேற்று மாலை 4 மணி அளவில் நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். இந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவு இந்த குழந்தை இறந்ததாக மருத்துவமனை தரப்பிலும் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி நேரில் சென்று ஆறுதல் கூறி சென்றது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் அரசு மருத்துவ சிகிச்சை பலன்களில் சிகிச்சை பலன்களில் மாணவி உயிரிழந்த விஷப்பூச்சி கடித்துதான் உயிர்ந்தனா அல்லது உடலில் ஏதாவது பிரச்சனைகள் உயிர்ந்தானா என்பது குறித்து தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக உடலில் கடிப்புகளும் ஏற்பட்டு இருப்பதாகவும் உயிரிழப்பு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இன்று பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் உயிர் பிரமுகர்கள் பள்ளி கல்வித்துறை ஆய்வாளர் வளர்மொழி உள்ளிட்ட ஆய்வர் பலரும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நூற்றாண்டு விழா நடக்கிற நிலையில் இந்த சம்பவம் குறித்து விழாவானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விழாக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் கலைக்கப்பட்டு பள்ளிக்கூடமே தற்போது கடையிலும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.